அமைச்சர் திரு பி.கே. சேகர் பாபு அவர்களின் உத்தரவின்படி இந்து சமய அறநிலையத்துறை மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் 2000 பக்தர்கள் வைணவ திருக்கோயில்களுக்கு இலவசமாக அழைத்து செல்லப்படுகின்றனர். காஞ்சிபுரம் இணை ஆணையர் மண்டலத்தில் புரட்டாசி மாதத்தில் காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோயில், வைகுண்ட பெருமாள் திருக்கோயில், விளக்கொளி பெருமாள் திருக்கோயில், பாண்டவதூத பெருமாள் திருக்கோயில், திருப்பெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயில் ஆகிய 5 திருக்கோயில்களுக்கு 4 சனிக்கிழமைகளில் ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்படுகின்றனர். கடந்த 2 சனிக்கிழமைகளில் 140 பக்தர்கள் ஆன்மீக பயணம் அழைத்து செல்லப்பட்டனர். 3வது கட்டமாக காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களை சேர்ந்த 73 பக்தர்கள் புரட்டாசி 3வது சனிக்கிழமையான இன்று அழைத்து செல்லப்பட்டனர். காஞ்சிபுரம் அருள்மிகு தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் இருந்து காலை 7 மணிக்கு ஆன்மீக பயணம் தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பயனாளிகளுக்கும் பயணத்திற்கு தேவையான குடிநீர், பிஸ்கட், மருத்துவ வசதி கொண்ட தொகுப்பு பையினை காஞ்சிபுரம் மண்டல இணை ஆணையர் திரு சி. குமாரதுரை, காஞ்சிபுரம் உதவி ஆணையர் ஆர். கார்த்திகேயன், திருக்கோயில் உதவி ஆணையர் ராஜலட்சுமி, மாநகர மன்ற உறுப்பினர் கமலக்கண்ணன் ஆகியோர் வழங்கினர். நிகழ்ச்சியில் திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் சோ. செந்தில்குமார், ராஜமாணிக்கம், சரஸ்வதி, ஆர்வலர்கள் அலமேலு, பாஸ்கரன், சிவராமகிருஷ்ணன் உடனிருந்தனர். பயனாளிகள் அனைவருக்கும் காலை சிற்றுண்டி, மதிய உணவு, அந்தந்த திருக்கோயில்களின் பிரசாதங்கள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. ஆன்மீக பயணம் மேற்கொண்ட பயனாளிகளுடன் பல்வேறு திருக்கோயில்களின் செயல் அலுவலர்கள், ஆய்வர்கள், திருக்கோயில் பணியாளர்கள் சென்றனர். பயனாளிகள் திருப்பெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து 3வது கட்ட ஆன்மீக பயணத்தை நிறைவு செய்ய உள்ளனர். இதேபோல் அடுத்து வரும் சனிக்கிழமையிலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள வைணவ திருக்கோயில்கள் ஆன்மீக பயணத்திற்கு பக்தர்கள் அழைத்து செல்லப்பட உள்ளனர்.